ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 12/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12/8/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் காண வேண்டிய நாள், ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக போவது மிகவும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலையுமே சுறுசுறுப்புடன் இன்று திகழ்வீர்கள். அனைத்து வேலைகளையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட தன வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இதனால் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் அலுவலகத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனதளவில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் நீங்கள் ஏதாவது நீண்ட நாளாக முயற்சி செய்திருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து செயல் வடிவமாவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு புதியதாக அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மகிழ்ச்சிகள், பாராட்டுகள் இதெல்லாமே கிடைக்கும். புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கண்டிப்பாக குறையாது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உற்றார் உடன் பிறந்தவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபம் நிறைந்த மங்களம் நிறைந்த நினைத்தது நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது. விட்டு கொடுத்து போவது அதை விட மிகவும் சிறப்பு. தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தது இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை பதற்றம் இல்லாமல் நிதானமாக செய்யுங்க. மேலதிகாரி சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போயுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரும். வெளிநாடு வெளியூரில் வேலை தேடி கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வரவுகள் எப்படி அதிகரிப்பது என்பது குறித்த யோசனை உங்களுக்கு தோன்றும். இந்த நாள் ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். அதே போல் வியாபாரத்தில் பல நுணுக்கங்கள் கண்டிப்பாக புகுத்துவீங்க. இதனால் போட்டிகள் குறையும். வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க. லாபங்கள் 1க்கு 2 மடங்காக அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து அனுபவத்தை கண்டிப்பாக கற்றுத்தரும். உற்றார் உறவினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். ஒரு அனுகூலமான ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பற்றி பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. முதலாளிகளாக இருந்தால் தொழிலாளிகள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது. உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை விஷயங்களை தயவுசெய்து யாரிடமும் சொல்லாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப விவகாரத்தை கூட யாரிடம் பகிர்வதை தயவுசெய்து தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது.
உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிதி நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். நீண்ட காலமாக திருமணம் வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதுவிதமான எதிர்கால சிந்தனைகள் லட்சியங்களை உருவாக்கக்கூடிய நாள் இந்த நாள். உத்தியோக பணியில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். புதிய வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு இனி கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தாய் தந்தை வெளி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்க. இந்த நாள் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். உங்களை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் விலகி போவார்கள். அதே போல் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி விரும்பி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி அதிக அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பது கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். வெளிநாடு பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய திறமையின் மூலம் பல்வேறுபட்டான வேலைகளை நீங்கள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாமே பழிதல் ஆகும். அதே போல் சமுதாய பணியில் இருப்பவர்கள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக இனிமையாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகம் உங்கள் வீட்டு வாயில் தட்டும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கும், பயன்படுத்திக்கங்க. பிரபலமான ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே போல் திட்டமிட்ட காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்து வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உற்றார் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு அலுவலகத்துக்கு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திங்க. குலதெய்வ பிரார்த்தனையில் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே சமயத்தில் சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்ற நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, இன்ப நாளாக, மனமகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.